Dear students, in this video we discuss about prepositions. முன்னிடைச்சொல். A preposition most commonly occurs before a noun phrase or a pronoun. Preposition எங்கே எப்போ வரும்னா காமனாக நவுனுக்கு முன்னால், அதாவது நவுன் ஃப்ரேஸ்க்கு முன்னாடி வரும், ப்ரொனவுனுக்கு முன்னாலேயும் வரும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, the frightened cat crawled under the table. The frightened cat, பயந்துட்டு இருக்கிற அந்த பயந்த பூனை, க்ரால்டுன்னு தவழுறது, எங்கே தவழ்ந்துட்டுருக்கு? அண்டர் த டேபிள். இந்த டேபிள் நவுன் பாருங்கள், நவுன், டேபிள்ன்றது நவுன், அதுக்கு முன்னால் அண்டர்னா ஒரு ப்ரிப்போசிஷன், அடியில். அப்போது இந்த சென்டென்ஸில் ப்ரிப்போசிஷன் பாருங்கள், எக்ஸாம்பிளை பார்க்குறோன்னா அண்டர். கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் we see simple. It is made up of சிங்கிள் வேர்ட். சிங்கிள் வேர்டில் வரக்கூடியது தான் இந்த ப்ரிப்போசிஷன். சிம்பிள் ப்ரிப்போசிஷன் எல்லாமே சிங்கிள் வேர்டில் தான் இருக்கும், சிங்கிள் தான். எக்ஸாம்பிள் பாருங்கள், ப்ளீஸ் பி அட் த ஏர்போர்ட் பை 6 PM. ப்ளீஸ் பி அட் த ஏர்போர்ட். கரெக்டான ஒரு இடத்த சொல்லும்போது, ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணி சொல்லும்போது we have to use அட். பை 6 PM. பை அப்படின்னா இதில் ரெண்டு இடத்து கரெக்டாக யூஸ் பண்ணுவோம். ஒன்று அட்டு யூஸ் பண்ணுவோம் டைமுக்கு, இன்னொன்று பை யூஸ் பண்ணுவோம். அட்டு எதுக்குன்னா த பாயிண்ட் ஆஃப் டைம், கரெக்டான டைம் மட்டும் சொல்கிறது. ஆனால் இந்த இடத்துல பை யூஸ் பண்ணுறோம் எதுக்குன்னா 6 மணிக்குள்ளே ஏர்போர்ட்டில் இருக்கணும். இப்போது கரெக்டான இடத்த சொல்லும்போது இங்கே அட்டு யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே 6 மணிக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது we have to use பை. ஸோ இதெல்லாம் பாருங்கள், அட்டு பை இதெல்லாம் சிங்கிள் வேர்டு ப்ரிப்போசிஷன், அதான் சிம்பிள் ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ். இட் இஸ் மேட் அப் ஆஃப் மோர் தென் ஒன் வேர்ட். இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேர்டுக்கு மேலே இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், she missed her flight because of you. she missed her flight, அவள் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டா பிகாஸ் ஆஃப் யூ, ஏன்னா நீ தான். இப்போ பிகாஸ் ஆஃப், பிகாஸ் அப்படிங்கிறது ஒரு லிங்க் வேர்ட், ஆஃப்ன்றது ஒரு ப்ரிப்போசிஷன், பிகாஸ்ன்றது ஒரு ப்ரிப்போசிஷன். பாருங்கள், ரெண்டு ப்ரிப்போசிஷன் இருக்குது. அப்போது மோர் தேன் ஒன் ப்ரிப்போசிஷன் வந்தால் தட் இஸ் கால்டு காம்ப்ளெக்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன்ஸ். It indicates position, direction, destination, origin, time, purpose. Position அதாவது லொக்கேஷன் காட்டுறது, எந்த இடம். டைரக்ஷன் அந்த மூமெண்ட். டெஸ்டினேஷன் கரெக்டாக எதை போய் சேர்றது. ஆரிஜின்னா தொடக்கம். டைம் ஆஸ் யூஷுவல் யூ நோ தட். பர்பஸ் நோக்கம் என்ன. எக்ஸாம்பிள்ஸ்யா, ஷி ஸ்டூட் ரைட் அட் த எண்ட் ஆஃப் த லைன். அவள் எங்கே நிற்கிறா அப்படின்னா அந்த லைனோட கடைசியில். பிளேஸ், லொக்கேஷன், தட் இஸ் பொசிஷன் ஹியர். தட்ஸ் வி ஆர் யூஸிங் அட். கரெக்டான ஒரு இடத்த சொல்லும்போது அட் யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறேன். இங்கே அதுதான். ஷீ ஸ்டூட் ரைட் அட் த எண்ட் ஆஃப் த லைன். அந்த லைனோட கடைசியில் அவன் நின்னா. த ஆரோ வெண்ட் த்ரூ ஹிஸ் லெஃப்ட் ஆர்ம். த்ரூன்னு வழியாக, டைரக்ஷன். இப்போது த ஆரோ, அந்த ஆரோ எங்கே போகுது அப்படின்னா, எது வழியாக போகுது அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் வழியாக தான் போகுது. ஸோ அந்த டைரக்ஷனை காட்டுது. நெக்ஸ்ட், த கிளாஸ் பிகின்ஸ் அட் 8 AM. கரெக்டான அக்யூரேட் டைம் சொல்லும்போது we have to use அட். இங்கே பாருங்கள், இதில் பார்த்தோம் அப்படின்னா டைம் பற்றி பார்த்துருக்கோம். இப்போது அட்டு, த்ரூ, அட் மறுபடியும் அட்டு கேட்டிருக்கோம். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பொசிஷனை காட்டுது, நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் காட்டுது, நெக்ஸ்ட்டு டைமை பார்க்கறது தான். ஓகே, இது ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ப்ரிப்போசிஷன்ஸ் அண்ட் அட்வர்பியல் பார்ட்டிகிள்ஸ். Some prepositions can function as adverbs. ஒரு சில preposition adverbs ஆகும் வரும். எக்ஸாம்பிள், before the police arrived, the thieves took off. போலீஸ் வரதுக்கு முன்னாடி தீவ்ஸ் என்ன பண்ணாங்க, திருடங்க போயிட்டாங்க, எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஆஃப், அட்வர்ப்ஸ். இப்போது ஆஃப்ன்றது ப்ரிப்போசிஷன், ஆனால் அது கடைசியில் வரும்போது அது அட்வர்பாக அது மாறிடும். அப்ராப்ரியேட் ப்ரிப்போசிஷன்ஸ். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரிப்போசிஷன்ஸ் வித் வேர்ப்ஸ். ப்ரிப்போசிஷன் வேர்போடு வரும்போது பார்க்கலாம். I congratulated him on his brilliant success. பாருங்கள், congratulated on, congratulated verb, onன்றது preposition. My father has finally decided on buying a new car. பாருங்கள், decided on. ஸோ verb plus preposition இதில் வந்திருக்கு. இப்போ I congratulated him on his brilliant successனால் அவனுடைய சக்ஸஸுக்காக, brilliant சக்ஸஸுக்காக நான் அவனை கங்க்ராச் பண்ணுறேன். மை ஃபாதர் ஹேஸ் ஃபைனல் டிசைட் ஆன் பையிங் ஏ நியூ கார். கடைசியாக அப்பா என்ன டிசைட் பண்ணி வச்சுருக்கிறாரு, ஒரு புது கார் வாங்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஓ ப்ளஸ் ப்ரிப்போசிஷனை நம்ம பார்க்குறோம்.
ப்ரிப்போசிஷன்ஸ் வித் நவுன்ஸ். ப்ரிப்போசிஷன் நவுனோட வரக்கூடியது. தேர் இஸ் எ லிமிட் டு வாட் எ பர்சன் கேன் டாலரேட். ஒரு பர்சன் ஒரு விஷயத்தை சகித்து கொள்வது கூட ஒரு லிமிட்டு தான். லிமிட் நவுன் டு ப்ரிப்போசிஷன். திஸ் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹிம் டு ஷோகேஸ் ஹிஸ் டேலண்ட். இதுதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எதுக்கு? அவனுடைய டேலண்ட்டை வெளிக்காட்டுறதுக்கு. பாருங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி நவுன், ஃபார்ன்றது ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன்ஸ் வித் அட்ஜெக்டிவ்ஸ். ப்ரிப்போசிஷன் அட்ஜெக்டிவும் ப்ரிப்போசிஷன் வந்தால் எப்படி பார்க்கலாமா? ஷீ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹர் சிஸ்டர். டிஃப்ரெண்ட் அட்ஜெக்ட், ஓகே, அட்ஜெக்டிவ். ஃப்ரம் ப்ரிப்போசிஷன். ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிஸ் அச்சீவ்மெண்ட்ஸ். ப்ரவுட் அட்ஜெக்டிவ், ஆஃப்ன்றது ப்ரிப்போசிஷன். காமன் எரர்ஸ் வித் ப்ரிப்போசிஷன். ஸோ காமனாக என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம், என்ன டிஃப்ரென்ஸ்னு ஒரு சில விஷயங்கள் தெரியாது, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு சின்ஸ் ஃபார். சின்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம், ஃபார் எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஐ ஹவ் பீன் ட்ராவலிங் சின்ஸ் 2018. சின்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த டைமு டேட் அதில் இருக்கும், எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த மூமெண்ட். ஆனால் ஃபாருக்கு அது இருக்காது, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியாது, ஆனால் ப்ராசஸில் இருக்கும். பாருங்கள், ஐ ஹவ் பீன் ட்ராவலிங் சின்ஸ் 2018. 2018 நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். சின்ஸ் அந்த டைமு கொடுத்துருக்குறாங்க 2018. ஃபாருக்கு பாருங்கள், ஐ ஹவ் பீன் ட்ராவலிங் ஃபார் 3 years. 3 வருடமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். 3 வருடமாக, ஆனால் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படிங்கிறது சொல்லலை. ஸோ சின்ஸ் ஃபார் எதுக்கு யூஸ் பண்ணுறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நெக்ஸ்ட்டு பிசைட் அண்ட் பிசைட்ஸ். எஸ் தான் டிஃப்ரெண்ட். என்னதில்? ஷி சாட் பிசைட் மீ. பிசைட்னா பக்கத்தில், நெக்ஸ்ட் டு, நியர், ஓகே. ஷி சாட் பிசைட் மீ, எனக்கு பக்கத்தில் உட்காந்தான். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ தேர் அண்ட் பிசைட்ஸ் ஐ எம் டூ டயர்ட். பிசைட்ஸ்னால் 2 விஷயங்கள், அடிஷன், ஓகே. இன்னொன்று அதே நேரத்தில். பாருங்கள், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ தேர், அங்கே எனக்கு போக விருப்பம் இல்லை, ஓகே. அதே நேரத்தில் அண்ட் பிசைட்ஸ், அதே நேரத்தில் ஐ எம் டூ டயர்ட், நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன். ஸோ பிசைட் அண்ட் பிசைட்ஸ் பாருங்கள், பிசைட்னா பக்கத்தில், பிசைட்ஸ்னா அடிஷன், ஓகே. இன்னொன்று எக்ஸ்ட்ரா சேர்க்குறது, இல்லைன்னா அதே நேரத்தில் சென்டென்ஸ் ஏற்ற மாதிரி அது மாறும். பிட்வீன், அமங். த 2 friends ஷேர் மணி பிட்வீன் தம். பிட்வீன்னா அவங்களுக்கு இடையில். 2 friends என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு இடையில் அமௌண்ட்டை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்போது இடையில் வரும்போது பிட்வீன் போடுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் ரூம் ஷேர் கேக்ஸ் அமங் தம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கேக்ஸை அவங்களுக்குள்ளேயே, அவர்களுக்கு இடையில், அவங்களுக்குள்ளேயே. அமங்னா நிறைய பேர் கேக்கை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பிட்வீன் அமங்னா அதுதான். நெக்ஸ்ட் வி சி இன், இன்டு. இன் அப்படிங்கிறது என்னென்னா அந்த லொக்கேஷனை காட்டுறது, பிளேஸ். இன்டூன்னா அந்த டைரக்ஷனை காட்டுறது. அப்போ தான் அந்த ப்ராசஸ் நடக்கும், மூமெண்ட்டை காட்டுறது. பாருங்கள், ஹீ இஸ் ஸ்லீப்பிங் இன் த பெட்ரூம் நாவ். இப்போது அவன் எங்கே தூங்கிட்டு இருக்கான், பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்கான். இப்போது பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்கான், பிளேஸ் கரெக்டான லொக்கேஷனை காட்டுது. நெக்ஸ்ட்டு ஹீ ஜம்ப்டு இன் டு த வால். அப்போது அது ப்ராசஸில் இருக்குது. சார், இன் டு த வெல், கிணத்துல என்ன பண்ணுறான், ஹீ ஜம்ப்டு இன் டு த வெல், கிணத்து உள்ள அவன் குதிக்கிறான், ப்ராசஸில் இருக்குது, அந்த மூமெண்ட்டை காட்டுது. ஸோ மூமெண்ட்டை காட்டுனா அது இன்டூ, ஓகே. இன் அப்படிங்கிறது அந்த பிளேஸ். நெக்ஸ்ட் அவுட், அவுட் சைட். ஹியரிங் எ நாய்ஸ் ஐ வெண்ட் அவுட் டு சி வாட் ஹேட் ஹேப்பன்ட். அவுட்ன்றது அவுட் சைடுங்கிறது. ஸோ அவுட் அப்படிங்கிறது என்னன்னா, அப்போது அந்த டைமை தான் அது குறிக்குது, அதாவது அந்த போகிற டைம், அந்த மூமெண்ட், ஓகே. த ப்ராசஸ் ஆஃப் டைம். பாருங்கள், அந்த சத்தத்தை கேட்ட உடனே நான் என்ன பண்ணேன், என்ன நடக்குதுன்றது வெளியில் பார்க்க போனேன், அப்போ அந்த ப்ராசஸில் அது இருந்துச்சு, அந்த டைமிங்கே அது இருந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், மை ஃப்ரெண்ட் இஸ் ஸ்டாண்டிங் அவுட் சைட் ஃபார் 2 hours. 2 மணி நேரமாக நின்றுட்டு இருக்கிறான். அவுட் சைடு அப்படின்னா ஆல்ரெடி இட் இஸ் ஹேப்பன்ட், நடந்திருக்கு, ஓகே. அது வெளிப்புறத்தை சொல்லுது, ஏற்கனவே அந்த இடத்துல லொக்கேஷன் அது காட்டிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? ஏற்கனவே அங்கே அந்த மை ஃப்ரெண்டு இஸ் ஸ்டாண்டிங் அவுட் சைடு ஃபார் 2 hours. 2 மணி நேரமாக அவன் என்ன பண்ண, என் ஃப்ரெண்டு வெளியில் நின்றுருக்கிறான் அப்படின்னா அந்த லொக்கேஷனை ஆல்ரெடி காட்டிடுச்சு. அதுதான் இந்த இடத்துல அவுட் சைடு. அவுட்டுங்கிறது வெளியில் போகிறது, அந்த மூமெண்ட், அந்த டைரக்ஷனை காட்டுறது தான் இதில் அவுட். ஏற்கனவே அங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவுட் சைடு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.